வணக்கம். இது கேள்விக்களம். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலில் இன்றைக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 3 எம்பி தொகுதிகள், அதில் 3இல் 1 காங்கிரஸ், 1 பாஜக, 1 சிவசேனை. சிவசேனை முதல் முறையாக மகாராஷ்டிராவுக்கு வெளியே வெற்றி பெற்றிருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும் ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி எம்பி தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. எம்எல்ஏக்கள் பலவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அபாரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். பதிவான வாக்குகளில் 4 தொகுதிகளில் 75% மேலாக திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. ராஜஸ்தான், அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் 2 இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. பீகாரில் ஆட்சி செய்யக்கூடிய ஜேடியு 2 இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறது. லாலு பிரசாத் தேஜஸ்வி கட்சியான ஆர்ஜேடி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி ஒரு எம்எல்ஏ தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறது. மராத்வாடா பகுதியில் சமீபத்தில் தான் உள்ளாட்சி தேர்தலிலும் அவர்கள் கணிசமான வெற்றியை பெற்றிருந்தார்கள். மேற்கு வங்கம் ஒரு செய்தியை சொன்னால், அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 2 சட்டமன்ற தொகுதிகள், 2இல் 1இல் பிஜேபி, இன்னொன்றில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. காங்கிரஸ் வென்ற ஒரு தொகுதி முக்கியமானது. இப்போது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பசவராஜ் பொம்மை அவர்களது சொந்த மாவட்டத்தில் அவர் 10 நாட்கள் முகாமிட்டு மொத்த மந்திரி சபையும் அங்கு குவிந்து வேலை பார்த்த போதும் பாஜக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். 12 மாநிலங்கள், 14 மாநிலத்தில் சில இடங்களில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பல இடங்களில் காங்கிரஸ் ஏறத்தாழ துடைத்தெறியப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் வென்றிருக்கிறது, கர்நாடகாவில் வென்றிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் கூட பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வென்றிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றிகள் எதை காட்டுகின்றன என்கிற 2 அம்சங்களை நாம் பேச வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மக்களை வாட்டி வதைக்கிறது என்கிற அந்த கோணத்தில், கொரோனா பாதிப்பை கையாள்வதில் ஒன்றிய அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி என்கிற அந்த கோணத்தில் பார்ப்பதா, அல்லது முழுக்க முழுக்க உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் இடைத்தேர்தல்கள் நடக்கின்றன, உள்ளூரில் செல்வாக்கு யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம், அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்கிற கோணத்தில் விவாதிப்பதா என்பது ஒரு அம்சம். இன்னொரு மிக முக்கியமான அம்சம், பாஜக தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பல இடங்களில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியையே பிடிக்கப் போகிறது என்று சொன்னார்கள். இப்போது டெபாசிட்டை கூட பறிகொடுத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு. அதே நேரத்தில் சிவசேனை வலுவாக இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. பீகாரில் ஜேடியு, பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் பார்க்கிறோம். ஆர்ஜேடியும் காங்கிரஸும் அவர்கள் பிரிந்து நின்று ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இதில் எழுகிறது. காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளை வழிநடத்துவதில் மோடியை வீழ்த்துவதற்கான பலம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்று மம்தா பானர்ஜி தொடங்கி பிரசாந்த் கிஷோர் வரை பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளவு எளிதாக முடிவுரை எழுத முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது பின்னடைவை சந்தித்தாலும் ஆங்காங்கே வெற்றி பெறவும் செய்கிறது என்கிற செய்தியை ஹிமாச்சல பிரதேசம் சொல்கிறது. இந்த கோணத்தில் பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் வலதுசாரி திரு ஸ்ரீராம், திரு PR ஸ்ரீனிவாசன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருச்சி வேலுச்சாமி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள், இவரோடு நம்ம திரு ஜென்ராம் இணைய இருக்கிறார், பத்திரிகையாளர். அனைவருக்கும் வணக்கம். நான் TN ரகுவுடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மூட சொல்கிற ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. 2 தொகுதிக்கு கர்நாடகாவில் இடைத்தேர்தல்னால் அந்த மாநிலத்துக்கு ஒரு நெருக்கடி, அந்த முதலமைச்சர் வென்றாக வேண்டிய நெருக்கடி, ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கம்பல்ஷன்ஸ், இதெல்லாமே இருக்கலாம்.
ஆனால் மொத்த மக்களுடைய பிரதிபலிப்பு இது அப்படின்னு நம்ம வர்ணிக்க முடியாத ஒரு தேர்தலில் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க இந்த வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்பா நேத்தி கேள்விக்களம் நடத்தின விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, ரொம்ப எஜுகேட்டிவா இருந்தது. அதுக்கு முதல்ல பாராட்டுகள். ஏன்னா இது எனக்கு பேசுறதுனால உங்களுக்கு பாராட்டு நல்லா தான் பேசுவாரு அப்படின்னு விட்டுருவாங்க. இருந்தாலும் அதை நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். எழுந்திருக்கவே முடியல, அவ்வளவு நல்லா இருந்தது. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி 1.5 மணி நேரம் வச்சுக்க, அப்பயும் ஃபுல்லா கேட்டு. நன்றி நன்றி ரகு. ஓகே, இப்போ ஆக்சுவலா இந்த இடைத்தேர்தல் முடிவுல பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ தாங்க. ஏன்னா 2024 தான் பொது தேர்தல் வரப்போகுது. அதுக்கு ஒரு பெல் வெதர் எலெக்ஷன்ஸா இதை பார்க்கவே முடியாது. அதற்கான லாஜிக்கே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தோம் 2018 சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் பெருவெற்றி பெற்றது. அப்புறம் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் ஆட்சி அமைச்சாங்க. அங்க பெரிய மெஜாரிட்டி இல்லை, இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஆனா என்ன நடந்தது 2019 பொது தேர்தலில்? அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸே இல்லாம போயிடுச்சு. அதனால நான் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரோ அதுதான் வழிமொழிய போறேன். பிஜேபி இஸ் நாட் கோயிங் எனிவேர். அதுதான் அது ஒரு நிதர்சனமான உண்மை. பிஜேபிய எதிர்க்கிற வலு காங்கிரஸ்க்கு எப்ப வரும்னா 150 175 சீட்ஸ் அட்லீஸ்ட் அவங்க லோக்சபா தேர்தலில் வாங்குற அளவுக்கு வலு பெறணும். இப்ப 2 டிஜிட்லயே இருக்காங்க, அது டெஃபினட்டா பத்தாது. அப்புறம் நீங்க இந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு பெரிய ஸ்டேட்டே கிடையாது. அது ஒரு எதிர்கால என்ன நடக்குங்கிறத சுட்டி காமிக்கிற எலெக்ஷன் கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு லோக்சபா சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அது ஜெயிச்சது முன்னாள் முதல்வர் காலம் சென்ற வீர்பத்ரா சிங்கோட மனைவி பிரதிபா சிங். அது ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் எலெக்ஷனா இருக்கு. அவர் இறந்திருக்காரு, சமீபத்தில் தான் இறந்திருக்காரு. அந்த அனுதாப ஓட்டுலாம் கிடைச்சிருக்கும். சோ இதனால அப்படியே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்றதுக்கு முகாந்திரம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க கவலைப்படுறதுக்கான அறிகுறின்னு சொன்னா தெலுங்கானால பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, அதாவது டிஆர்எஸ் தோக்கடிச்சிருக்காங்க. அது அப்ப அது எதை உணர்த்துதுன்னா, ஏற்கனவே 2019 பொது தேர்தலே தெரிஞ்சிருச்சு, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் டிஆர்எஸ்க்கு பிரதானமான எதிர்கட்சி பிஜேபி தான், காங்கிரஸ் கிடையாது. அதாவது ஒரு ஸ்டேட்டை உருவாக்கி கொடுத்த காங்கிரஸ்னால தன்னை சரியா மார்க்கெட் பண்ணிக்க முடியலங்க. இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்து ஐடென்டிட்டிக்காக தடுமாறிட்டு இருக்காங்க. 2009 பொது தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டேட்டா இருந்து ஆந்திர பிரதேஷ், மறந்துட வேண்டாம். 33 சீட்ஸ் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ட்ரெடிஷனல் பேசியை விட்டுருக்காங்க. இப்போதைக்கு காங்கிரஸுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ்னா ராஜஸ்தான்ல ரீடைன் பண்ணது. ஏன்னா அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அங்க ராஜஸ்தான்ல ரீடைன் பண்ணிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்துல எம்பி எம்எல்ஏ 3லும் ஜெயிச்சிருக்காங்க, கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால தேவ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் சரி, இப்போ நடந்த தேர்தலையும் தே ஆர் ரீகெய்னிங் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு புத்துயிர் கிடைக்கிறது மாதிரியான சமிக்ஞைகள் தெரியுது. இல்ல குணா, அது அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். நீங்க ஹிமாச்சல் பிரதேஷோட ரிசல்ட்ஸ் எதையுமே கட்டியம் கூறலன்ற. இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் கூட இம்பாக்ட் இல்லாத ஒரு ஸ்டேட். அது ஹிந்தி பேசும் மாநிலமா இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனல் ஹிந்தி பெல்ட் சொல்றோம் இல்லையா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதுல அது வராது. அந்த அளவுக்கு அதோட ரிசல்ட்ஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. நீங்க மகாராஷ்டிரால ஒரு ஸ்வீப்பிங் வின்னு சொல்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடையாது. அவங்க 3 பேர் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. சிவசேனா, காங்கிரஸ், என்சிபி கூட்டணி. அங்க பிஜேபி தனியா இருக்காங்க. இது வரைக்கும் பிஜேபி தனியா இருந்து அங்க அவங்கள 3 பேரையும் தோக்கடிச்சு அடிக்கல ஒரு எலெக்ஷன்ல. அது இனிமே தான் பார்க்கணும். ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் உள்ள தொடர்பு தூரமாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2018-19 பார்த்தோம், அதே நிலைமை தான் இப்ப இருக்கு. இங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல பிஜேபி தன்னோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக்கிட்டு இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ஸாம்ல பிஜேபி ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோமா? தெலுங்கானால எதிர்பார்த்தோமா? அவங்களால வெஸ்ட் பெங்கால வெற்றி பெற முடியல. பட் they are making inroads in non Hindi speaking states. அதுதான் முக்கியம். இப்போ
கர்நாடகால ஆட்சி இழந்தாலும் எப்படியோ சாம பேத தான தண்டம் பண்ணி திருப்பி ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அங்க 2ல 1 போயிருக்கு. அதெல்லாம் ஒரு மைனர் செட்பேக். அவங்க வந்து அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார அதை சரி செய்யறதுக்கான முயற்சி செய்வாங்க. ஏன்னா அவங்க வெற்றி அந்த பிஜேபி வந்து வெல்லவே முடியாத சக்தி அல்ல அப்படின்றதுக்கான சமிக்ஞை இதுல இருக்கு. இன்னொரு கோணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் அப்படின்ற ஒரு கனவை பிஜேபி தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து காங்கிரஸோட ட்ரெடிஷ்னலான மாநிலங்கள்ல அதற்கான சாத்தியம் இல்லை. நீங்க எவ்வளவு தூரம் ஆட்சியில இல்லாம போனாலும் கூட, எவ்வளவு தூரம் அதிகாரத்தை இழந்திருந்தாலும் கூட, அவ்வளவு எளிதா காங்கிரஸை அரசியல் களத்திலிருந்து பிஜேபியும் அப்புறப்படுத்திட முடியாது, மம்தா பானர்ஜி போன்றவர்களாலோ அல்லது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களாலோ அப்புறப்படுத்த முடியாது அப்படின்றத ஒரு மெசேஜ் இது சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் திரு ஜென்ராம் அவருடைய கருத்தை கேட்டு வரேன். ஒரு நிமிஷம். திரு ஜென்ராம், இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய உங்க முதற் பார்வை? என்னுடைய முதல் பார்வை, இங்கு வந்து எந்த அலையும் எங்கும் வீசவில்லை. யாருக்கு ஆதரவாகவோ யாருக்கும் எதிராகவோ எந்த அலையும் இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, அதாவது அஸ்ஸாம் வடகிழக்கு மாநிலங்களை தவிர்த்துட்டு கீழே வந்தா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள கட்சிகளை ஆதரிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கு. மகாராஷ்டிரால 3 பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அந்த அணி வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி தான் அந்த சக்தி நிறைந்தவர் அப்படின்னு மக்கள் கருதும் போது அவங்களுக்கு வந்து 4 தொகுதிகளையும் முழுக்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் மற்ற இடங்கள்லயும் வருது. ரகு சொன்ன மாதிரி தெலுங்கானாவுடைய நிலைமை வந்து பரிசீலனைக்கு உரியது. ஆனா அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான முயற்சிக்குள்ள எங்கேயும் போகல. இல்ல, அங்க ஆளும் கட்சியை வந்து அவங்க தோக்கடிச்சிருக்கிறாங்க. டிஆர்எஸ் வந்து ஆளும் கட்சி. ஒரு தேர்தலில் வந்து எல்லா வியூகங்களும் தெரிஞ்சவர் சந்திரசேகர் ராவ், அவருடைய இடத்திலேயே பிஜேபி வெற்றி பெறுது. பிஜேபி வெற்றி பெறுது. அது அங்க வந்து காங்கிரஸை ஐசோலேட் பண்றதுக்காக கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முயற்சிகளுக்கு டிஆர்எஸ் போன்ற கட்சிகள் வந்து ஆதரவாக நின்றது. அப்போது அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் என்பதால காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இணைந்து நிற்கிறது அப்படிங்கிறதுல, ஒரு கூட்டணியை உருவாக்குறதுல, சேர்ந்து வேலை செய்யறதுல டிஆர்எஸும் பிஜேபியும் இருந்தது. அது போக பல தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சுற்றுலா போற மாதிரி கொஞ்ச காலமாவது போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஆர்எஸ்க்கு போனதும் நடந்தது. இந்த மாதிரி பல காரணிகள் அதுக்குள்ள இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அந்த மாதிரி இல்லை. எல்லா இடங்கள்லயும் மிக்ஸ்டா தான் இருக்கு. அதனால நீங்க முதல்லயே அறிமுகத்தில் சுட்டி காட்டின மாதிரி இது வந்து ஒரு அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தல்களுக்குமான ஒரு ட்ரெண்ட்னு இதை சொல்ல முடியாது. அதே சமயத்துல காங்கிரஸ் வீக்கன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனை காங்கிரஸ் நெருக்கடியில் இருக்கு. அது வந்து அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை, ஊடகங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயங்குவதாக தெரியவில்லை. ஹிமாச்சல் பிரதேஷ் இன்சிக்னிபிகண்ட் அப்படின்னு ரகு சொல்றாரு, ரைட், ஓகே. ஆனா இன்சிக்னிபிகண்ட்ங்கிறது என்ன பொருள்ல? நாடாளுமன்ற தேர்தலில் பெரிதாக அங்க சீட் இல்லைங்கிற பொருள்ல நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே அதை காட்டுது. அதனால எந்த ஒரு தேர்தல் முடிவும் அப்படியே அடுத்து வர்ற தேர்தலுக்கு ரிப்ளிகாவும் ஆக போறதில்லை. அதே போல எந்த ஒரு தேர்தல் முடிவும் பொருட்படுத்தத்தக்கதல்லன்னு நிராகரிக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு செய்தியை சொல்லுது. நீங்க புரிந்து கொள்றது ஒரு அலை அப்படின்னு இதுல வந்து பெருசா வீசல. அது முதற் பார்வை. ரெண்டாவது அம்சம் எதை சொல்வீங்க இதுல? ரெண்டாவது அம்சம் நீங்க ஏற்கனவே கேள்வியாக கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை அடிப்படையாக வச்சு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்களை நிராகரித்து விட முடியாது அப்படிங்கிறது வந்து இதுல ஒரு தெளிவான செய்தி இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகளோ, அது அதிருப்தியாளர்களுடைய கடிதங்கள், அவங்க எழுப்பக்கூடிய பிரச்சனைகளோ தேர்தல்னு வரும்போது பொதுமக்களிடத்துல பெரிய செல்வாக்கு செலுத்துவதாக நான் நினைக்கல. அங்க வந்து கட்சி தலைமை அல்லது கட்சி அப்படிங்கிறதுல தான் வருது. மாநில கட்சி என்ற நிலையில கூட கர்நாடகாவில் 2 தொகுதிகள்லையும் ஜேடிஎஸ் வந்து இல்லாம போயிருக்குது.
ஒரு தொகுதி பிஜேபியும் ஒரு தொகுதி காங்கிரஸுமாகத்தான் வெற்றி பெற்றிருக்குது. அதனால காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ் மக்கள் நிராகரிக்கவில்லை. காங்கிரஸை நிராகரிச்ச ஆர்ஜேடி ஒரு நேரோல தோத்துருக்காங்க. 45, 42 அதுதான் சதவிகிதம். ஆமா, அது ஆர்ஜேடிக்கு காங்கிரஸ் கொடுக்கின்ற பாடம் அப்படின்னு அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஓவர் கான்பிடன்ஸ்ன்றது தனித்து நின்றால் சிரமன்ற ஒரு செய்தி அதற்குள்ளே இருக்கு. நீங்க நிதிஷ்குமார் வீக்கன் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்க எளிதாக நினைச்சிட முடியாது அப்படின்ற செய்தியும் அதற்குள்ள இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளில கடுமையான தோல்வினாலும் இதுல அது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. பீகார்ல என்ன சூழல் வந்தாலும் ஆர்ஜேடி காங்கிரஸ் லெப்ட் அப்படிங்கிற கூட்டணி இல்லாம அவர்கள் தேர்தலை சந்திக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீராம், உங்கள் பார்வை? இது பார்த்தீங்கன்னா என்டிஏ நல்லா தான் ஃபேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஹைலைட்டாக நான் பார்க்குறது ஹரியானாவோட ஹார்ட் லேண்ட், இந்த ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரைக்கோட ஹார்ட் லேண்டு சொல்லக்கூடிய எலனாபாத்தில் காங்கிரஸ் டெபாசிட் விட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட 45,000 ஓட்டு பாஜக வாங்கியிருக்கு. ஸோ அதில் ஜெயிச்சது ஐஎன்எல்டியா இருக்கலாம் 57,000. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஜக 4வது வந்திருக்கணும், பாஜக 2வது வந்திருக்கு அந்த ஒரு ஹார்ட் லேண்டில். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மெசேஜை தான் பார்க்குறேன். நிச்சயமாக அங்கே நம்ம மிகைப்படுத்திய போல் அந்த மாதிரி அங்கே கல நிலவரம் அதை சொல்லலை, இல்லைன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். தெலுங்கானாவில் இன்றைக்கி சவுத்தில் 3ல் 2 வின் பண்ணியிருக்கு. ஸோ தெலுங்கானாவில் டிஆர்எஸ் இருக்கிற இடத்துல இன்றைக்கி பாஜக வின் பண்ணியிருக்கு. நிச்சயமாக பல கான்ஸ்டுவன்சிஸில் ட்ரெடிஷ்னலாகவே பாஜக கஷ்டமான இருக்கிற சீட்ஸும் வந்திருக்கலாம். ஸோ எப்போவுமே பாஜக வின் பண்ணால் மட்டும் எல்லாத்தையும் வின் பண்ணணும், அது வின் பண்ணலைன்னா அது நிராகரிப்பு அப்படின்னு இல்லை. எலெக்ஷன்ஸில் வெற்றி தோல்விகள் வரும். காங்கிரஸ் அவங்களோட பேஸ்டனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாசிட்டிவ், ஓவரால் பாசிட்டிவ். நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த அசாம் நல்ல ஹெச்பியில் கூட இல்லை. வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், ஏறத்தாழ மம்தா வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அப்படின்ற அளவுக்கு தேர்தல் கணிப்புகள் கூட சொல்லுச்சு. இப்போ மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருக்கிறதுல பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிஜேபி ஓட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 75%, 80% போலான ஓட்டில் மம்தா பானர்ஜியோட கட்சி பெறுது. அங்கே ஆட்சியை பிடிக்கும்னு சொன்ன கட்சி ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்கலை. நீங்கள் பாஜக வெஸ்ட் பெங்காலில் 2 சீட்லேருந்து 72 சீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம அதை மறந்துட வேண்டாம். நம்ம அது 2லேருந்து நம்ம வின் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 30 சீட்டு வாங்கியிருந்தா வேணால் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். 2லேருந்து 72, 43லேருந்து 0 போனவங்களும் இருக்காங்க. நிச்சயமாக இந்த பை எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சி கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அக்செப்டட். இந்த 4 இது விட்டது டெஃபினட்டாக ஐ திங்க் தே வில் ஹேவ் டு டூ அன் இன்ட்ராஸ்பெக்ஷன். அது நிச்சயமாக உண்டு. பட் ஓவராலாக தே ஹவ் டன் வெல். எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நல்லா தானே அவங்க ஸ்ட்ரென்த் ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் அதை ஹெச்பியில் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃப், த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி 1% ஓட். 1%. நான் டிஃபீட் இஸ் அ டிஃபீட், அது நான் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் ஓட் ஷேர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தே ஹவ் லாஸ்ட் பை 1%, விச் இஸ் ஸ்டில் நாட் அ பேட். அங்கே ஒன்றும் பெரிய டெஃபினட்டாக ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. திருச்சி வெளிச்சாமி அவரோட கருத்தை கேட்கலாம். காங்கிரஸ் இந்த முடிவுகள்லேருந்து என்ன செய்தி காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க திரு வெளிச்சாமி? என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த தேர்தல் முடிவு என்பது இந்த கட்சிக்கு வெற்றி, இந்த கட்சிக்கு தோல்வின்னு பார்க்கிறது கூட 2வதா நினைக்கிறேன். பொதுவாக இடைத்தேர்தல் என்பதே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் மக்கள் வாக்களிக்கின்ற மனோநிலையில் இருப்பார்கள் என்பது இன்றைக்கல்ல, அந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. எல்லோருக்கும் தெரிவது வகையிலே சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மடைமாற்றம் ஏற்பட்டது 67 காங்கிரஸ் ஆட்சியே போய் திமுக ஆட்சி வந்தது. அந்த ஆட்சி வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்பாகத்தான் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்தது. அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் அந்த நிலை இருக்கும். இதுல பார்க்க வேண்டியது, நம்ம நண்பர் ஒன்று சொன்னார், எனக்கு அது புரியல. இமாச்சலத்துக்கு சிக்னிஃபிகண்டா இல்லைன்ற மாதிரி சொன்னாரு.
உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுல ஒரே ஒரு வாக்கில் தான் ஒரு ஆட்சியே கவிழ்ந்தது. வாஜ்பாயுடைய ஆட்சி கவிழ்ந்தது ஒரு வாக்கில் தான். அதனால இது சிக்னிபிகன்ட், இது சிக்னிபிகன்ட் இல்ல அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜனநாயகத்துல. நான் இதை பார்ப்பது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவர் கூட நண்பர் சொன்னாரு, ஹரியானால காங்கிரஸுக்கு வாக்கு கம்மியா விழுந்திருக்குன்னு. அங்க இருக்கிற வாக்காளர் தெளிவா இருக்கிறான், யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது என்பதை முடிவாகிட்டான். பிஜேபியை தோற்கடிப்பதற்காக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறான். அப்படி இருக்கிற போது காங்கிரசுக்கு இருக்கிற இயல்பான வாக்குகள் கூட கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு போடணும்னு. இவங்க வாக்கை பிரித்தால் அங்கே பிஜேபி வந்துடும். அதுக்காக அதுல அதை இன்னொன்னையும் பார்க்கணும். அந்த தொகுதியில் நின்ற வேட்பாளர் விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக மக்கள் மத்தியில் அதை கொண்டு போறேன்னு சொல்லி அதற்காகவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திரும்பி நின்று ஜெயிச்சிருக்கிறார். அது பிஜேபி இருக்கிறவங்க ஒரு ஜனநாயக பண்புடையவர்கள். அதுக்காக ரொம்ப எச்சரிக்கையாக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க இமாச்சல் மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்க கர்நாடகாவிலேயே சீஃப் மினிஸ்டருடைய அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த புதிய முதலமைச்சர் வந்தாரு, ஒட்டுமொத்த அமைச்சரவே அங்க போய் வேலை பார்த்தது. அதை மீறி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அந்த நிலையிலிருந்து மாறி வந்திருக்கிறது என்பது எதை காட்டுகிறது என்றால், ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னான், பெற்ற சுதந்திரத்திற்கு நீங்கள் தருகிற விலை என்பது ஆட்சியின் நிர்வாகத்தை ஒரு காவல் நாயை போல விழிப்போடு பார்த்திருக்க வேண்டும். இங்க முன்னால பேசின நண்பர் காங்கிரஸை குறை சொன்னதா நான் நினைக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில உலகத்தில் எங்காவது ஒரு போராட்டம் ஒரு ஆண்டாக இருந்த போராட்டம் இருக்கிறதா? அதை கூட தீர்த்து வைக்க முடியல. பக்கத்தில் இருக்க சிலோன்லையும் இவங்க எப்போதும் சொல்ற பாகிஸ்தான்ல கூட இந்தியாவில் இருக்கிற பெட்ரோலோட பாதி விலையில தான் வைக்கிறது. நான் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா, சென்னைக்கு நான் ஒவ்வொரு முறை இறங்குற போதும் எம்போர்ல இறங்கின உடனே எழுத்த மாதிரி இருக்கிற சங்கேதா ஹோட்டல்ல சாப்பிட போவேன். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் 60 ரூபாய் சாப்பாடு, இன்னைக்கு 135 ரூபாய் சாப்பாடு. 60 ரூபாய்க்கு சாப்பாடு விற்கிற போது நான் நெல்ல அறுத்து 1200 ரூபாய்க்கு வித்துட்டு போனேன். இப்ப 135 ரூபாய்க்கு வந்ததுக்கு பின்னாலும் அந்த 1200 தாண்டல. அப்படி என்றால் பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய ஏற்றதாகும் இருக்கு. விவசாயி செத்துக் கொண்டிருக்கிறான், ஆனா அதானுடைய வருமானம் ஓராண்டில 5 மடங்கு கூடுது. இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள். இதை பார்க்க ஜனங்கள் கவனிக்கிறாங்க. அதை வச்சுதான் அவங்க வாக்களிக்கிறாங்களே ஒழிய இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க, இந்த கட்சிக்கு இல்லை அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், பெரிய கட்சிகள், மக்கள் செல்வாக்கு இருக்கிற கட்சிகள் கூட தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி என்பது 71 தேர்தலில் திமுகவுக்கு 184 இடங்கள் கிடைச்சது. அதே கட்சி, அதே தலைவர், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. 91 தேர்தலில் ஒரு இடம் தான் ஜெயிக்குது. ஆக ஒரு கட்சியோ அல்லது ஒரு தலைவரோ நிரந்தரமாக இவர்கள் தான் பலம். இது ஒன்றும் மல்யுத்த போட்டி அல்ல. மக்கள் தங்களை பாதிக்கப்படுகிற போது தாங்கள் அந்த பாதிப்புக்கு அது சரியாக அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். அந்த அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலையே இந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பொது தேர்தல் வருகிற போது இன்னும் கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியிலிருந்து வரும் என்பதை ஆளுங்கட்சி புரிந்து கொள்வதுதான் ஒரு நல்ல ஜனநாயக பண்பாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற கட்சி. எங்களுடைய கடமையை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். வெற்றி பெற்றாலும் சரி, தோற்றாலும் சரி, ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு. நாங்கள் ஜெயிச்சிட்டா தலைகீழா குதிக்கிறதும், தோத்து போனால் தோண்டு போவதும் இல்லை. எங்கள் கடமையை தொடர்ந்து செய்வோம். இப்போது மக்கள் தங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இந்த பொது தேர்தலில் வருகிற போது, இப்ப வரப்போது ஒரு சில மாநிலத்துக்கு பொது தேர்தல், உத்தரப்பிரதேசம் உட்பட, அந்த தேர்தலே இது எதிரொலிக்கும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. உத்தரப்பிரதேசம், கோவா இதெல்லாம் வேற பால் கேம். உத்தரப்பிரதேசோட அரசியல் சூழலும் கோவாவோட அரசியல் சூழலும் வேற. ஆனால் ரெண்டுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல். பஞ்சாபா இருக்கலாம். இது இங்க அந்த தேர்தல் முடிவுகள்ல இப்ப இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் முடிவு ஒரு தாக்கத்தை செலுத்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன காரணத்துக்காக ஆளுங்கட்சி ரொம்ப பிரஸ்டீஜா எடுத்துக்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தோத்துறவே கூடாது, அப்படி என்ன செலவுனாலும் பண்ணலாம், என்ன வேணா அதிகார துஷ்பிரயோகம் செய்யலாம், எக்காரணத்தை கொண்டும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரஸ்டீஜ் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி ரொம்ப பிரஸ்டீஜா எடுத்துக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிராடா ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவுகளா தான் இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 67 ஆட்சி மாற்றம் வருகிற போது 6 மாதத்துக்கு முன்பாக இடைத்தேர்தல்ல காங்கிரசுக்கு தான் வெற்றி தெரிந்தாங்க தர்மபுரியில. ஆனா 67 ஆட்சி மாற்றமே வந்தது. இடைத்தேர்தலில் வாக்காளருடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதற்கு அதை விட ஒரு நல்ல உதாரணம் தேவை. திரு சீனிவாசன், உங்கள் பார்வை. இதில் வந்து பாஜக ஜெயிச்சதோ அந்த தொகுதிகளுக்குள்ளே போகாமல் பாஜக தோல்வி அடைஞ்சு ஹெட்லைன்ஸ் ஆன தொகுதிகளை வச்சே நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல திரு ஸ்ரீராமன் சொன்னார் அந்த ஹரியானா எலெக்ஷன்ஸ் பற்றி. எலனாபாத்தில் அது கிட்டத்தட்ட 90% ரூரல் பாப்புலேஷன், விவசாயிகள் முழுமையாக இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டுவன்சி. அதில் இதே கேண்டிடேட் தான் 2019 நின்று ஜெயிச்சார். திரு வேலுச்சாமி சொன்ன மாதிரி அவர் ரிசைன் பண்ணது இந்த ஃபார்ம் லாஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் ரிசைன் பண்ணார். திருப்பி அவரே நின்று அவர் ஜெயிக்கிறார். அப்போது பிஜேபி 2019 பிஜேபி வாங்கின ஓட்ஸ் 45,133, 30% ஓட் ஷேர். இப்போ பிஜேபி 58,857 ஓட்ஸ், 40% ஓட் ஷேர். ஹார்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட், ஜாட் ஹார்ட்லேண்ட், திரு சௌதாலாவின் மகன், அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் நின்ன கான்ஸ்டுவன்சிலேயே பிஜேபி 10% ஓட் ஜாஸ்தி வாங்கியிருக்கு. எப்படி விவசாய சட்டத்துக்கு எதிராக போராடுற இடத்துல, அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்கிற இடத்துல இது பிஜேபி வந்து 10% ஓட் ஷேர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு போனது எலெக்ஷன்ஸை விட. ரெண்டாவது, நம்ம தெலுங்கானாவை பேசுகிறோம், ஆனால் பக்கத்து மாநிலத்தை பார்க்கணும். ஆந்திராவில் பார்த்தோன்னா ஒய்எஸ்ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு. ஆனால் ரெண்டாவது கட்சியாக எது வந்திருக்குன்னு பார்த்தோன்னா பிஜேபி. கிட்டத்தட்ட 15% ஓட் ஷேர் வாங்கி ரெண்டாவது பொசிஷனுக்கு பிஜேபி வந்துச்சு. டிடிபி இல்லை, காங்கிரஸ் வந்து 4% ஓட் ஷேர் தான் வாங்கியிருக்கு. ஸோ தெலுங்கானாவில் பிஜேபி தான் அப்போசிஷன் பார்ட்டியாக வருது. அது நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தோம், அதுக்கப்புறம் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பார்த்தோம். இனிமேல் வரப்போகிற 2024 எலெக்ஷன்ஸ்லேயும் பிஜேபி தான் வந்து மேஜர் அப்போசிஷன் பார்ட்டி, இல்லாட்டி ரூலிங் பார்ட்டியை கூட வரலாம். ஆனால் ஆந்திராவில் கூட பிஜேபி தான் இப்போ நம்பர் 2 இருக்குது. ஒய்எஸ்ஆர்சிபிக்கு அப்போசிஷனாக பிஜேபி தான் வருதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. மூணாவது, திரு பொம்மை அவர்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து பிஜேபி தோற்றுருக்கு. ஆனால் நீங்கள் போடுற டிக்கர்ஸ்லேயே, நீங்கள் போடுற கிராஃபிக்ஸ்லேயே பார்க்குறோம், அது வந்து கிட்டத்தட்ட 7,000க்கும் கம்மியான வாக்குகளில் தான் தோற்றுருக்காங்க. அங்கே இருக்கிற கம்யூனல் சிச்சுவேஷன், காஸ்ட் காம்போசிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். லிங்காயத் அதுக்குள்ளேயே இருக்கிற உட்பிரிவு அரசியல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பலவேறு செய்திகள் வருது, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அப்படி நம்ம அதை வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்தோம்னா 2019க்கு முன்னாடி கோரக்பூர்லேயே பிஜேபி தோத்துது. பைபோல்ஸ் நடந்த கோரக்பூர்லேயே யோகி ஆதித்யநாத்தோட ஹோம் டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டுவன்சிலேயே பிஜேபி தோத்துது. ஆனால் 2019 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி அங்கே ஸ்வீப் பண்ணுது. ஸோ இந்த 3 பிஜேபி தோத்த இதை பார்த்தாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் மெசேஜே எடுத்துக்கலாம். அதை தவிர நம்ம பார்த்தோம்னா இந்த ஹெட்லைன்ஸ் வந்து வெறும் இமாச்சல் பிரதேசை வச்சு பண்ணிட்டோம்னா கூட, இமாச்சல பிரதேசத்தில் கூட திரு ஸ்ரீராம் சொன்ன மாதிரி லோக்சபாவில் 5 டைம் சிஎம்மாக இருந்தவர், அவருடைய மனைவி, அவர் இப்போ கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து காலம் தவறினார், அவருடைய மனைவி ஜெயிக்கும் போது கூட 1% தான். 2 அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் பிஜேபி லெஸ் தென் 7,000 ஓட்ஸில் தோற்றுருக்காங்க. மத்திய பிரதேசில் 2 ஜெயிச்சிருக்காங்க, 1 லோக்சபா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நார்த் ஈஸ்டில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இது வந்து காங்கிரஸுக்கு வலுக்கு சேர்க்குது, பிஜேபிக்கு தோல்வின்னு எனக்கு தெரியல. நீங்க ராஜஸ்தானை விட்டுட்டீங்க, மகாராஷ்டிரா விட்டுட்டீங்க, மத்திய பிரதேசத்தை விட்டுட்டீங்க, வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டீங்க, ஒரு பகுதியை விட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆள்கிற, பிஜேபி ஆள்கிற மாநிலத்தில் காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷன் 14 மாநிலத்துக்கு எலெக்ஷன் நடத்தினாலும் நீங்க வந்து, நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன், தலைப்புக்கு வரேன். தலைப்பு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துங்க. தலைப்பை ஹிமாச்சல் பிரதேச பேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா தான் நான் கேட்டேன். இல்ல இமாச்சல் மட்டும் இல்ல, பொதுவா எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டீங்கன்னா 3 பார்லிமெண்டரி எலெக்ஷன் எடுத்துக்கங்க. நீங்க சிவசேனா வந்து அந்த ஊர்ல ஜெயிக்கும்ன்றது வந்து ஆச்சரியமான ஒன்று. இதுவரை அவங்க மகாராஷ்டிரா ஒரு எம்பி சீட் அவங்க ஜெயிச்சது இல்ல. 25 வருஷம் பிஜேபி ஜெயிச்ச ஒரு பகுதி அது இல்ல. அங்க எப்போதுமே சிவசேனாக்கு பேஸ் உண்டு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராவில் 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் தான் அங்கே நம்பர் 1 பார்ட்டி. மகாராஷ்டிராவில் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் நம்பர் 1 பார்ட்டி. அதுக்கப்புறம் என்சிபி, சிவசேனா, பிஜேபி 4th. இன்னைக்கு பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மகாராஷ்டிராவில். காங்கிரஸ் அந்த அலையன்ஸில் கூட 3rd. அப்போ விச் இஸ் காங்கிரஸ் 4வது பொசிஷனில் இருக்கு மகாராஷ்டிராவில்.
அது அப்படி பார்க்க அதுதான் சொல்றேன். ஒரு மாநிலமா எடுத்துட்டு வாங்க. காங்கிரஸ் வலுவு பெறுதுன்னா தெலுங்கானால போயிடுச்சு, ஸ்டேட் பிரித்து கொடுத்த மாநிலத்திலே வைப்ட் அவுட். ஆந்திராவில் இப்போ போயாச்சு, பிஜேபி வந்து அப்போசிஷனாக வந்துருச்சு. ஒரிசால காங்கிரஸ் எங்கே இருக்குது? இப்போ பிஜேபி தான் அப்போசிஷனில் இருக்குது. பெங்காலில் பிஜேபி தான் அப்போசிஷனில் இருக்குது. பீகாரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லல்லு பிரசாத் வந்து கேம்பெயின் பண்ணியும் ஆர்ஜேடியால் ஜெயிக்க முடியல, இங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ யூபி பீகாரில் காங்கிரஸ் வர போகிறாங்களா? பஞ்சாபில் இன்னைக்கு அமரிந்தர் சிங் வந்து தனி கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். எப்போதுமே அவங்களுக்கு பேஸ் இருக்கிறாங்க. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல எப்போதுமே அவங்களுக்கு பேஸ் இருந்திருக்கு. திரு நரேந்திர மோடி குஜராத் சிஎம்மாக இருக்கும்போதே காங்கிரஸ் கணிசமான வாக்குகளையும் சீட்ஸையும் குஜராத்லேயே பெற்றிருக்காங்க. அதனால இந்த பெல்ட்லாம் எப்போதுமே காங்கிரஸ் ஸ்ட்ராங். ஆனால் அவர்கள் மற்ற இடத்துலலாம் இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ, எந்த 3 ஸ்டேட்ஸ் முன்னாடி 2 இருந்துச்சு, இப்போ 3, மகாராஷ்டிராவும் ஒன்றிணைந்த ஆந்திராவும், இது 2 தான் காங்கிரஸ் 2004 and 2009 தமிழ்நாடு சேர்த்து. பட் தமிழ்நாட்டில் அலையன்ஸ்னால, பட் தனியாகவே காங்கிரஸ்க்கு 2004 9 வர காரணமாக இருந்த 2 ஸ்டேட் மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இப்போ காங்கிரஸ் அங்கே எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் காங்கிரஸை கேட்கணும். அதே மாதிரி நார்த் ஈஸ்டில் காங்கிரஸ் எப்போதுமே ஸ்ட்ராங் இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? மற்ற எங்க திரு ரகு சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து வரணும்னா 150 சீட்ஸ் வரணும். 150 எங்கேருந்து வரப்போகுதுன்னு சொல்லுங்க கொஞ்சம். 150 சீட்ஸ் வந்தா அவங்களுக்கு ஒரு ஹிட்டிங் சான்ஸா இருக்கு. எங்கே அந்த 150 வரப்போகுது? சரி, திரு ரகு, இந்த டாபிக்ல வந்து வலதுசாரிகள்கிட்டயே நம்ம மோத முடியாது. அந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த எலக்ட்ரல் நம்பர்ஸ்ல வந்து he spot on. அவர் சொன்னது வந்து நிறைய சிக்னிபிகன்ட் பாயிண்ட். அதாவது எந்த டிபேட்லயும் நான் இது வரைக்கும் வலதுசாரிகளோட ஒத்த கருத்துல பேசுனதே கிடையாது. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. எலக்ட்ரல் கேம்ல அது ரூத்லெஸ்ஸா வந்து ஒரு மிஷினரி இயங்குதுன்னா பிஜேபி தான். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திஸ் ஆர் தட் இருக்கிற ஸ்டேட்ஸ், அதாவது இந்த பைனரி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், இதுல இடைத்தேர்தல்ல பிஜேபியும் காங்கிரஸும் மாத்தி மாத்தி ஜெயிக்கும். ஓகேவா? அதுல வந்து நம்ம பெருசா ரீட் பண்ண கூடாது. ஆனா காங்கிரஸ் திரு சீனிவாசன் சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இருந்து வீக்கனான ஸ்டேட்ஸ்ல திரும்ப வருதான்னு பார்க்கணும். மகாராஷ்டிரல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த காங்கிரஸ் திரும்ப வருதா? ஆந்திர பிரதேஷ்லயும் தெலுங்கானாலையும் திரும்ப வருதா? பீகார், உத்தரப்பிரதேஷ்ல அதுக்கு ரிவைவல் இருக்கா? மகாராஷ்டிரால ஜெயிச்சா 3 பேரோட சேர்ந்து ஜெயிச்சாங்கன்றீங்க. இப்ப என்ன கூட்டணியை பிரிச்சுட்டு தனித்தனியா அவங்க நின்று ஜெயிச்சாதான் அது வெற்றின்னு ஒத்துப்பீங்களா? இல்ல வீக்கன் ஆயிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல்ல வந்து 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ர சிங்கோட வைஃப். பட் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க? இல்ல ராஜஸ்தான்ல இதே பிரசியஸ் பேட்டில் தானே. மத்திய பிரதேசல பிஜேபி ஆட்சி இருக்கு, சௌஹான் ஒரு பாப்புலர் சிஎம். அங்க எப்படி பிஜேபி ஒரு காங்கிரஸ் ஒரு இடத்துல வீழ்த்த முடியுது? இது எல்லாமே நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிருவீங்களா? இல்ல மத்திய பிரதேஷ்ல வந்து காங்கிரஸுக்கு சிக்னிபிகண்டான வெற்றிலாம் இல்ல. அங்க அவங்க வந்து எம்பி சீட் ஜெயிச்சிருக்காங்க, பிஜேபி எம்பி சீட் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி ஒரு காங்கிரஸ். ஆமா, திஸ் ஆர் தட் இருக்கிற ஸ்டேட்ல காங்கிரஸ் பெர்ஃபார்ம் பண்றத நம்ம ரொம்ப பெருசா பார்க்க முடியாதுன்ற அதுதான் ரியாலிட்டி. நீங்க வந்து அது மக்களுடைய ஒரு அந்த வேரினஸ் இருக்கும் ஒரு ஆட்சி இருக்கிற போது. இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்ல முன்னாடி ஒரு லார்ஜர் தென் லைஃப் லீடர்ஸ் இருந்தாங்க. வீரபத்ர சிங்கா இருக்கட்டும், அப்புறம் பிரேம்குமார் தூமலா இருக்கட்டும். இவங்க வந்து பிஜேபிலையும் சரி காங்கிரஸ்லயும் பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு லீடர் இல்ல. அந்த ஜெயராம் தாக்கூர் வந்து யாருக்குமே தெரியாது. அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய டென்யூர் முடிகிற போது நடக்கிற ஒரு இடைத்தேர்தல்ல வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அங்க நீங்க வந்து பிஜேபி விட்டா காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸ் வந்து சிக்னிபிகண்டா இருந்த ஸ்டேட்ஸ்ல திரும்ப ரிவைவ் ஆகுதா? நீங்க ஒரு தனி பெரும் கட்சியா இருந்த மகாராஷ்டிரல இப்ப 4 கார்னர் கான்டெஸ்ட்ல. சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. நான் ஜென்ராம் அதுக்கான ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது காங்கிரஸா பிஜேபியா அப்படின்ற இடத்துல பிஜேபி வேணும்னா காங்கிரஸ் போட்டு போட்டுறாங்க. அங்க வெற்றி பெறுறது பெரிய விஷயம் கிடையாது. சரி, அது 1952ல காங்கிரஸ் இருந்த நிலைமையில வந்து பின்னால இல்லாம போச்சு. அதுக்கு பிறகு 84ல தான் திரும்ப அவங்களுக்கு அந்த பெரிய கெயின் கிடைச்சது. 84லேருந்து திரும்ப 95 96ல திரும்ப இறங்கிச்சு. அப்புறம் திரும்ப 2004ல தான் திரும்ப மேலே வந்தது. அந்த இடைப்பட்ட பீரியட்ல எல்லாமே வந்து காங்கிரஸ் டெசிமேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு பதிலாக அப்போ கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களும் மாநில கட்சிகளும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த 10 வருஷத்துல காங்கிரஸ் எமர்ஜ் ஆகி வந்துட்டே தான் இருக்குது. இப்போ 2014க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக இப்போ ஒரு ரவுண்ட் எல்லா மாநிலங்கள்லயும் ஏறி வர்றாங்க. இப்போ அதனுடைய நிலையில காங்கிரஸ் சில இடங்கள்ல இதுவரைக்கும் இப்ப இடையில தோத்து போன இடங்கள்ல அவங்க இப்ப ஜெயிக்கிறாங்க.
அவங்க திரும்பவும் உயிர்த்து வருவாங்களா மாட்டாங்களாங்கிறத இந்த 2014க்கு பிறகு உண்டான வரலாறை மட்டும் வச்சுக்கிட்டு பேசிக்கொண்டு இருப்பது எந்த அளவுல சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த 7 வருஷ வரலாறை மட்டும் வச்சு ஹோல் ஒரு 7 வருஷ கட்சியோட வரலாறை பேசக்கூடாது. இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றது எதிர்கட்சிகள் அப்படின்றது இப்பவே பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் சொல்றாரு, உத்தவ் தாக்கரே, சிவசேனை அவங்க சில செய்திகளை கோவாவில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம், தத்ரா நாகர ஹவேலியில் கண்டெஸ்ட் பண்ண போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து என்டையர் நார்த் ஈஸ்ட்டுக்கு போக போகிறோம், திரிபுராவில் தொடங்கி கோவா வரலையும் அவங்க கிளை பரப்புகிறாங்க. இப்படி எதிர்கட்சிகள் வந்து காங்கிரஸோட இடத்தை பிடிக்கிறதுக்கும் எதிர்கட்சி அணியை தலைமை தாங்கிறதுக்கு ஒரு பொசிஷன் எடுக்கிற ஒரு சூழல்ல இந்த முடிவுன்றது என்ன செய்தியை சொல்லுது? காங்கிரஸ் எதிர்கட்சி ஒற்றுமை மைனஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒன்று சாத்தியமானதா? அந்த முயற்சிக்கு இது வந்து ஒரு பிரேக் போடுமா அப்படின்றது ஒன்று. மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரோட பாப்புலாரிட்டி ஒரு கண்டினியூஸாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, வெல்லவே முடியாத, தோற்கடிக்கவே முடியாத ஒரு கட்சியாக அண்மை காலமாக பிஜேபி எமர்ஜ் ஆகியிருக்கு அப்படின்னு வட இந்தியாவில் சொல்லப்படுற அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுன்றது வேற செய்தியை சொல்லுதா அப்படின்றத விவாதிக்கலாம். ஸ்ரீராமோட கருத்தை, நிறைவு கருத்தையை கேட்க விரும்புகிறேன். இது வந்து ஒரு தேர்தல் முடிவு, இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பெரிய பேரிங் இருக்க போகிறதில்ல, ஒரு பெல்வெதர் இல்லை அப்படின்றது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட். ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு செய்தியை சொல்லுது. ஒவ்வொரு கட்சியும் ஜேடியூக்கு ஒரு தெம்பை தரும், ஆர்ஜேடிக்கு வந்து நிச்சயமாக நம்ம எடுத்த முடிவு தப்பு, நம்ம தனியாக ஜெயிச்சிட முடியாது இந்த கம்பைனை அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லும். சிவசேனா சரத்பவார் காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணியாக இருந்தால் தான் சர்வைவல் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கோம். தெலுங்கானாவில் இன்னும் முயற்சி பண்ணால் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்ற எண்ணத்தை பிஜேபி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தரக்கூடிய செய்தின்றது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒன்று. இது எதிர்கட்சிகளுக்கு பிஜேபிக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகளுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஹானஸ்டாக ரகுவோட ஸ்டேட்மெண்ட்டை நானும் திருப்பி சொல்லணும். ஏன்னா பல விதத்தில் நாங்கள் ஒற்று போகிறதில்லை. இன்னைக்கு என்னமோ ரகு வந்து இன்னைக்கு ஒரு ஒருமித்த கருத்தாக சொல்கிறாரு. எனக்கு நிச்சயமாக இதில் என்ன பிஜேபிக்கு வந்து ஆப்வியஸாக அவங்க வந்து தோத்த கான்ஸ்டுவன்சிஸ் எல்லாம் என்னென்ன ரீசன்ஸில் தோத்தாங்கன்றது அவங்க நிச்சயமாக அது ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ராஜஸ்தான் இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வரக்கூடிய போது தர் இஸ் அதுக்கான ஒரு சிக்னல் இது. ஆனால் பை அண்ட் லார்ஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸு தே ஹாவ் பர்சனல் அஜெண்டா. இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் தே லேக் இஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. வெதர் தே ஷுட் கோ ஆன் அ டெவலப்மெண்ட் மோடா, வெதர் தே ஷுட் கோ ஆன் அ ஆன்டி மோடி பிளாங்கா, ஆர் அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அக்ரி பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதா. காங்கிரஸ் லேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த அவங்களோட வின்னபிள் சீட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அதுக்கான நம்பர்ஸ் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன. இட்ஸ் அ டீப் கேம். எலெக்ஷன் வின்னிங் இஸ் நாட் அ ஈஸி கேம். ஸோ டெஃபினட்டாக அதில் வந்து இன்னைக்கும் பிஜேபி இஸ் ஃபார் அஹெட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த அதர் பார்ட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தேர் ஒன்லி பிகமிங் பெட்டர். நீங்கள் நியூ ஸ்டேட்ஸில் அவங்க பெனிட்ரேட் பண்ணுறாங்க. தெலுங்கானா நீங்கள் தே ஆர் கிவிங் அ ஸ்கேர் டு டிஆர்எஸ். ஆந்திர பிரதேஷில் தே ஹவ் ஆல்மோஸ்ட் கம் டு த செகண்ட் பொசிஷன். ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ மெசேஜ் ஃபார் த ஆப்போசிஷன். ஜாயின் பண்ணி பிஜேபியை ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாங் 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 வே டு கோ. ரகு, நிறைவு பார்வை. அதாவது பிஜேபி ஆட்சி வேண்டாம் அகலன்னு நினைக்கிறது வேற, அதற்கான சூழ்நிலை இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்ப வந்து காங்கிரஸ் வலுப்பெற்றாதான் பிஜேபிய நீங்க வந்து 2024 எலெக்ஷன்ல தோக்கடிக்க முடியும். அதுதான் உண்மை. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இங்க அஜித் சிங்கோட ஆர்எல்டி வந்து எஸ்பியோட கூட்டணி இருக்காங்க. அவங்க பிரியங்கா காந்தியோட ஒரு சார்ட்டர் பிளைட், சத்தீஸ்கர் அரசாங்கத்துக்கு சொந்தமான சார்ட்டர் பிளைட்ல டெல்லி வந்திருக்காங்க. அவங்க பேசியிருக்காங்க. சோ இப்ப எஸ்பிக்கும் காங்கிரஸ்க்கும் வந்து திரும்பவும் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையோட முக்கியமா குணா, எந்த ரீஜனல் பார்ட்டியாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலினை தவிர ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு என்டாஸ் பண்ணாங்களா? யாருமே முழு மனசோட செய்யறது இல்ல.
அதாவது இது அந்த ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா வந்து யூபியில மாயாவதியும் எஸ்பியும் டோன்ட் சி ஐ டு ஐ. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி அவங்களுக்கு தனித்தனி அஜெண்டா இருக்கு. ஒய்எஸ்ஆர் கட்சிக்கு ஒண்ணு இருக்குன்னா டிஆர்எஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க பிஜேபி எதிர்த்தே பேசுறது இல்ல, அவங்க பிஜேபி எதிரி இல்ல, அவங்க ஆட்சியில் இருக்கணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. இப்படி இருக்கிற போது நிறைய இடங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸ் வலுப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுவும் உண்மைதான். இப்போ கோவாக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு என்ன சம்பந்தம்? திரிபுரால பெங்காலிஸ் இருக்காங்க, ஓகே, அதனால வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியான திரிணாமுல் அங்க போலாம். கோவாக்கு வராங்க, கோவால பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியா இன்ஃபேக்ட் ஆட்சியை தன்னோட மடியில இருந்து விட்டது வந்து காங்கிரஸ். அங்க போய் நாங்க வந்து இதுல தேர்தலில் கலந்து போங்கிறது எந்த லாஜிக்கும் புரியல. இப்ப காங்கிரஸ் தலைமை மேல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, அவங்க தலைமைக்கு கீழே நாங்க வந்து ரேலியே ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இது பிஜேபிக்கு நல்ல நியூஸ் தான். எதிரணியினர் சிதறி இருக்கிற வரைக்கும் பிஜேபிய நேஷனல் லெவல்ல ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம வந்து தோக்கடிக்கிறது ஒரு ஃபோர்சிபிள் ஃபியூச்சர்ல பாசிபிளா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அண்ட் அப்கோர்ஸ் திரு மோடியோட பாப்புலாரிட்டி எல்லாரும் என்ன சொன்னாலும் ஓட்டு போடுற மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இல்ல, அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா பாக்குறாங்க. He keeps winning elections. Let's not forget the fact that he has not lost an election. அசெம்பிளியா இருக்கட்டும், லோக்சபாவா இருக்கட்டும், அவரு லீட் பண்ண அவருடைய பார்ட்டி இது வரைக்கும் தோத்ததே கிடையாது 2000 இருந்து. அது வந்து நிதர்சனமான உண்மை, நிறைய பேருக்கு கசப்பான உண்மை. ஏங்க வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த கருத்தை நீங்க சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல ஆல்மோஸ்ட் அங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் மோடி தான். இல்ல மோடி சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா இருந்த குஜராத்லயும் ஜேடியு எலெக்ஷன்ல ஜேடியும் ஆர்ஜேடியும் சேர்ந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து நின்ன அந்த எலெக்ஷன்ல இல்ல நான் சொன்னது குஜராத்லயும் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதும். நீங்க அப்படி அந்த அளவுக்கு அவர் 10% இல்ல, அதுதான் அவங்களோட நோக்கம், அல்டிமேட் எய்ம் அதுதான். பட் சோ ஃபார் அவங்களோட எலெக்ஷன் மிஷனரி ஹஸ் பீன் சோ குட் குணா, அதுதான் ஃபேக்ட். ஸோ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமையான வியூகதாரிகள், வலிமையான தேர்தலில் என்ன விலை கொடுத்தினாலும் எதை செய்துனாலும் வென்றே தீரணும் அப்படின்ற ஒரு வேட்கை மற்றவர்களுக்கு இல்ல. அது ஒரு மம்தா பானர்ஜிட்ட அது புலப்படுது, சிவசேனா கிட்ட அது புலப்படுது. நீங்க தெலுங்கானால தனி ஸ்டேட் கொடுத்துட்டு பிஜேபி ஒரு எலெக்ஷனை தோத்துருப்பாங்களா நீங்க சொல்லுங்க? அதாவது தனியா ஒரு ஸ்டேட் கார்வ் அவுட் பண்ணி கொடுத்துட்டு 50 வருஷ டிமாண்ட நிறைவேற்றி கொடுத்துட்டு அந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு 3000 ஓட்டு என்ன வாங்கியிருக்காங்க. அங்க ஹுசூராபாத் எலெக்ஷன்ல டிஸ்டன்ட் தேர்டு. இப்போ என்ன சொல்றாங்க, டிஆர்எஸ் வந்து பிஜேபியும் இவங்களும் காங்கிரஸும் வந்து ஒரு அன்கோ போட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்க வேண்டிய கட்சி they are nowhere to be seen in தெலுங்கானா. அது யாருடைய குற்றம்? யார் மேல? சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலத்துக்கும் போன காலகட்டத்தில் சோனியா காந்தி அவர்கள்ட்ட போய் நீங்க மாநிலத்தை பிரிச்சு கொடுங்க, நான் கட்சியை டிஆர்எஸ் கொண்டு வந்து காங்கிரஸ்ல சேர்த்துறேன்னு சொன்னாரு. பிஜேபி அது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு, அவரே சொன்னாரு. இருக்காது அவரை. காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிட்டாங்க அந்த சமயத்துல. பிஜேபி நிச்சயமா கேசிஆர் நம்பி இருக்காது. அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பண்ணிருக்கோம் அவரை வந்து ஒரு அந்த ஆட்சி பீடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லாம பண்ணிருக்கோம். ஆனா காங்கிரஸ் வந்து அவரை காப்பாத்துவாரு, தலித் சீஃப் மினிஸ்டர் கொண்டு வருவேன், கட்சியை இணைச்சிருவேன், இதெல்லாம் ஒரு நல்ல புள்ள மாதிரி நம்பி கைப்புள்ள மாதிரி ஆயிட்டாங்க. திரு ஸ்ரீனிவாஸ் உங்க நிறைவு பார்வை. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட நம்பர்ஸ், ஃபைனல் நம்பர்ஸ், நான் ஏன் அந்த தலைப்புக்கே நான் இது மாற்று கருத்து சொல்கிறேன்னா, என்டிஏ வந்து 15, யூபிஏ 8, மற்றவைகள் 7. இதுதான் இந்த பை எலெக்ஷன்ஸோட ஃபைனல் நம்பர்ஸ். ஸோ இதிலே தெரியுது யூபிஏ ப்ளஸ் அதர்ஸ் சேர்ந்தாலுமே 15 தான், என்டிஏவே 15. இந்த அதர்ஸில் ஒய்எஸ்ஆர்சிபிலாம் வேறு இருக்குது. ஸோ அதை வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது காங்கிரஸுக்கு வந்து அவங்க சென்டர் போலாக இருக்கணும், இல்லாட்டி அவர்களை சுற்றி மற்ற அலையன்ஸ் கட்சிகளாக வரணும்னா அவர்கள் பல மாநிலங்களில் ரிவைவ் ஆகணும். அப்படி ரிவைவ் ஆகிற மாநிலங்கள் எதுன்னு நம்ம இப்போ பார்க்கணும். அந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கா? இப்போ அவங்க அதை விட்டுட்டு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர், இந்த மாதிரி மாநிலங்கள், கர்நாடகா, இதெல்லாம் மட்டுமே ரிவைவ் ஆனால் கூட அவங்க அந்த 150 நம்பர் வர முடியாது. ஸோ அவங்க அந்த மாதிரி மாநிலங்கள் ரிவைவ் ஆகி வந்தால் தான் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு அவங்க மேல் நம்பிக்கை வரும். அது நடக்காத வரைக்கும் காங்கிரஸ் திருப்பி 2 டிஜிட், அது இப்போ 40 50 ஆச்சு, 50 60 70 இந்த மாதிரி ஆனால் கூட அவங்களால ஒரு சென்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வர முடியாது. பிஜேபி தான் நிற்கும். அந்த இதை மாற்றணும்னா காங்கிரஸ், இப்போ பிஜேபி வந்து
காங்கிரஸ் இப்போ எங்கேயுமே ரிவைவ் ஆக முடியாமல் இருக்கிற நிலைமை பல மாநிலங்கள் இருக்குது. ஒரு 50 வருஷமாவோ 40 வருஷமாவோ 30 வருஷமாவோ எங்கேயுமே ரிவைவ் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி பிஜேபி எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ரிவைவே ஆக முடியாது அப்படிங்கிற நிலைமையில எங்கேயாவது இருக்கா? யூபியில் ஒரு காலத்தில் சொன்னாங்க 99, 2004, 2009 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ்க்கு அப்புறம் பிஜேபி ரிவைவே ஆக முடியாது யூபியில். நாங்கள் ஆனால் அதை மாற்றி அமைச்சாங்க. அந்த மாதிரி பிஜேபி எங்கேயுமே ரிவைவ் ஆக முடியாதுங்கிற இதுவே கிடையாது, நம்பர்ஸே எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்க தான் நம்பர் 1 போல் பொசிஷனில் இருக்காங்க, கம்ஃபர்டபுளாகவும் இருக்காங்க. காங்கிரஸோட கட்சி மேலே அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு நம்பிக்கை வரணும்னா அவர்கள் பல மாநிலங்கள் ரிவைவ் ஆகும். டைம் இஸ் டூ ஷார்ட். 2.5 வருஷத்தில் அது நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். வேலுச்சாமியோட கருத்து கேட்கலாம். திரு வேலுச்சாமி. அதாவது நான் பார்க்கிற போது எனக்கு ஒன்று தெளிவாக புரியுது. தியரி என்பது வேறு, பிராக்டிக்கல் என்பது வேறு. இங்க தியரியை மட்டுமே பேசுறவங்க அதிகமா இருக்கிறதுனால நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அவங்க சொல்றாங்க இவர் தான் பெரிய தலைவர், இவர் தான் தலைவர்னு. நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள் சொன்னா காமராஜர் அண்ணாவும் தான். காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியிலே சாதாரண ஒரு பையன்ட்ட தோல்வி அடைந்தார். அதை போல அண்ணாவும் அவருடைய சொந்த தொகுதியிலே ஒரு சாதாரண மனிதனுடன் தோல்வி அடைந்தார். அதை போல அதிகாரத்தை சிகரத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாரையும் மிரட்டின ஒருத்தர் ஜெயலலிதா சொன்னாங்க. அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே அந்த தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தார். ஜனநாயகத்தில் வந்து இறுதி எஜமானர்கள் என்பவர்கள் வாக்காளர்களுடைய தலைவர்கள் அல்ல. நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிஜேபி கட்சி இந்த வாஜ்பாய் ஆட்சிக்கு வரும்போது மட்டுமல்ல, வாஜ்பாய் ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கு பின்னாலும் 2வது ரவுண்ட்லயே அந்த கட்சியை தூக்கி பிடித்ததற்கு நான் பகிரங்கமா சொல்றேன். அது சரியா தப்பா என்பது வேறு. அத்வானி என்கின்ற ஒரு மனிதன் தான் மிக பெரிய அளவுக்கு தன்னை அழித்துக் கொண்டு அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? ஆனா நான் ரகுவை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் போற போக்குல ஒண்ணு அழகா சொன்னாரு. காங்கிரஸ்காரங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, இப்ப நல்லவங்களுக்கு வேலை இல்ல, அதெல்லாம் தப்பானவங்களுக்கு தான் வேலைன்னு. எங்களை வெற்றி பெற செய்தாலும் சரி, தோல்வியடைய செய்தாலும் சரி, நாங்கள் நல்லவர்களாகவே இருப்போம். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அதற்கான விலை கிடைக்கும். நான் முதல்ல சொன்னதை போலவே இந்த இடைத்தேர்தல் என்பது மீன் பிடிக்கிற தூண்டில் போற மாதிரி, உள்ள மீன் மாட்டிக்கிச்சா இல்லன்னு தண்ணிக்குள்ள போய் யாரும் பார்க்க மாட்டான். மெதவையை பார்த்தே உள்ள மீன் மாட்டிக்கிச்சுன்னு சொல்வதை போல ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். அந்த காலத்திலிருந்து இருக்க சொன்னது. இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல்ல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அசம்பிளி தோக்குறாங்க. அவர் இன்னொரு சொன்னாரு அசம்பிளி எலெக்ஷன்ல லோக்கல் சொல்லி. இந்த 3 பாராளுமன்ற தேர்தல், 3 பாராளுமன்ற தேர்தல்ல எல்லாருக்கும் தெரியுமே வெளிப்படையா ஆட்சியில் இருப்பது மோடி தான். அவர் மிருகபலத்தில் இருக்கிறாரு, அவருக்கு எதிராக ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்க போவதில்லைன்னு தெரியும். ஆனாலும் கூட 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிரான காங்கிரசுக்கும் இவங்களுக்கு சிவசேனாவுக்கு தான் வாக்களித்திருக்காங்க. அப்ப மக்களுடைய மனோநிலையை இது புரிந்து கொண்டதான் அவர்கள் எதிர்காலத்தில் அது சரி செய்ய முடியும். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நீ மிக மோசமான தோல்வியை சந்திப்பார்கள். இவர்கள் பேசுவதெல்லாம் காங்கிரஸை கேவலப்படுத்த நான் நினைக்கல, எதிர்கட்சியை கேவலப்படுத்த நினைக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறாங்களே அவங்களை அவமானப்படுத்துறாங்க. அவங்களை என்ன அசிங்கப்படுத்தினாலும், அவங்களுக்கு என்ன துன்பம் தந்தாலும் அவங்க இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்று சொல்வது கஞ்சி குடிப்பதற்கு மில்லார், அதன் காரணமும் தாமரியார் அப்படின்னு பாரதி சொன்னதை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்களை புரியவில்லை, அவருடைய பிரச்சனையை புரியவில்லை, ஆட்சி அவர்களுக்கு எப்படி துன்பம் தருகிறது என்று புரியவில்லை. யாருக்கும் என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தான் எஜமானுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று சொல்வது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஹிட்லருடைய மனோநிலையில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தியாகத்தான் பார்க்கிறேன். அதை மிக விரைவில் நான் அதிக நாள் போகல. ஒண்ணுமே காங்கிரஸ் இல்லைன்னு சொல்றீங்க ஊபியில, அந்த ஊபி தேர்தல் வரட்டும். தேர்தல் வருகிற போது பாருங்க, பிரியங்கா காந்தியை கைது பண்றதுக்கு வருது போலீஸ். அந்த போலீஸ், அந்த பெண் போலீஸ் வந்து கைது பண்ற போலீஸ் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கத பாக்குறோம். அப்படி என்றால் அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? யோகி ஆதித்யநாத் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதுதான் மக்களுடைய மனோநிலை. இதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது, புரிந்து கொள்ளாவிட்டால் அவருடைய தோல்வி மிக மோசமாக இருக்கும். ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். திரு வேலுச்சாமி, காங்கிரஸ் புரிந்து கொண்டதா
நல்லவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க வல்லவர்களா அப்படின்றதுதான் இப்ப நாங்க இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிட்டு கேள்வி. இருக்கோம். இல்ல நாங்க தான் தெளிவா இருக்கிறோமே. ரகு நாங்க கேட்ட வெற்றி கேள்வியை பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறோம். நன்றி. நாங்க ஜனநாயகத்துல யார் வெற்றி நாங்க தோத்ததுக்கு அப்புறம் நிக்க முடியுது. இவர் சொல்ற தலைவர்கள்லாம் ஒரு முறை தோல்வி அடைந்தால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அதை பாருங்க கொஞ்சம். நன்றி. அண்ணா காமராஜர் பீரியட்ல வாட்ஸ்அப் நன்றி மெசேஜ் திரு ஜென்ராம். கிடையாது. எது வந்தாலும் நம்ப திருச்சி ஆரம்பிச்சாங்க. வேலுசாமி சொல்றதை நான் ஏற்கிறேன். அதாவது ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாருல. காங்கிரஸ் கட்சி தோற்றாலும் பரவாயில்லைன்னு. அதுதான் ரகு சொன்ன ஒரு விஷயத்துக்கான பதிலாகவும் நான் நினைக்கிறேன். இது டிஆர்எஸ் ஜெயிக்குது, காங்கிரஸ் ஜெயிக்கல, மாநிலத்தை பிரித்து கொடுத்ததற்கு பிறகும் காங்கிரஸ் தோக்குது அப்படின்னு சொன்னாரு. அஸ்ஸாம் அக்காடு போட்டதுக்கு அப்புறம் ஏஜிபி தான் அங்க ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் வெற்றி பெறுவதை முதன்மைப்படுத்தவே இல்லை. லோங்காவாலோட பஞ்சாப் அக்காடு போட்டதுக்கு பிறகு அகாலிதள் தான் ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் அங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அந்த சமயத்துல ஒரு டேர்ம் வந்து அந்த செக்ஷனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு அதிகாரத்தில் அவங்க இருப்பதன் மூலமாக மக்களுடைய கோபங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறது அப்படின்னு ராஜீவ் காந்தி வந்து ரொம்ப இயல்பாக அதை கடந்து போயிட்டாரு. அது வந்து இப்போ திருச்சி வேலுசாமி இப்ப சொல்றதுக்கு பொருந்துமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அதே மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால ஒன்று அழிந்து விட்டது அப்படின்னு ஒரு சில தேர்தல்களை வைத்து நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். அப்புறம் அரசியல்ங்கிறது ஒரு கருத்தியல் போர், அதுதான் நிரந்தரமானது. தேர்தல்ங்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான். கருத்தை சுதந்திரமா சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதுல சில சமயங்கள்ல இது போல நடக்கிறது உண்டு. இந்திரா காந்தி இது போலதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. 71க்கு பிறகு அவங்க கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா 77ல அந்த சமயத்துல தேர்தல் நடக்கும்போது அவங்களுக்கு எதிராக நிற்பதற்கே யாரும் இல்லை இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனா தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு சூழல் வந்து அதற்கு மாற்று அணியை கட்டி அமைத்தது. இந்திரா காந்தியே தோற்று போனார். அண்ணன் வேலுசாமி சொன்னதுல அண்ணாவையும் காமராஜரையும் தான் சொன்னாரு. இன்னொரு பெரிய சர்வ அதிகாரமும் நிறைந்தவராக இருந்த இந்திரா காந்தியும் அவருடைய தொகுதியிலேயே தோற்று போனார். அதே மாதிரி அரசியல் கருத்து வந்து மக்களை போய் சரியாக சேர்ந்தது என்றால் அதை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு போவதற்கு அரசியல் கட்சிகள் வேலை செய்தால் கண்டிப்பாக மாற்றை வந்து மக்களை தேர்ந்தெடுப்பார்கள். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு கட்சிகள் முயற்சிக்கணும். அதுதான் ஜனநாயகத்தோட அடிநாதம். நன்றி, ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.